Chai with Chitra. எப்படி இருந்தது லண்டனில் மாணவர்களுக்கு பயிற்சி வைத்தது? அது அதெல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்ட்னு சொல்லணும் சார். அப்படியா? ஆமாம் ஆமாம் பா, பிளிஸ்ஃபுல் ஃபீலிங். ஓ அப்படியே கிட்டத்தட்ட 200-250 ஸ்டூடெண்ட்ஸு. பா ஒரு சென்டரும் போயிட்டுருப்பேன் நான் டெய்லி எவ்ரிடே ஈவினிங் இல்லை மார்னிங் போயிட்டு சண்டேஸு 4 வயசு பசங்கள்லேருந்து 60 வயசு பாட்டிங்க வரைக்கும் கற்றுக் கொடுப்பேன். எல்லாம் பேட்சாக அந்த 4 to 12 ஒன்று, அப்புறம் டீனேஜ்லேருந்து ஒரு 25 வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் மேரிட் பீப்புள் அது ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் வயசானவங்க ஒரு பேட்ச்சு. இந்த வயசானவங்களாம் எதுக்கு வருவாங்கன்னா முக்கால்வாசி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் வருவாங்க. சில பேர் வந்து என் பேத்தியோட சங்கீத்தில் ஆடணும்னா எனக்கு ஒரு சாங் கற்றுக் கொடுக்கணும். ஒரு குரூப்பாக ஒரு 7-8 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போது தான் அந்த அந்த இதுவே நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். எனக்கு அழுதுட்டாங்க எல்லோரும். நீ போயிட்டியா, நீ இப்போ கிளம்பி போறியா, என்ன இங்கேயே நீ டான்ஸ் கிளாஸ் வச்சு இங்கே இருந்துட வேண்டியது தானே, என்ன இல்லை போய் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. லண்டன்லேருந்து நீங்கள் சென்னைக்கு திரும்ப வர்றதுக்கு ரஜினி ஒரு வகையில் காரணன்றது உண்மையா? ஆமாம்மா, கண்டிப்பாக. அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி வந்தேன். ஏன்னா நான் அந்த ஷோ எல்லாம் பண்ணியிருந்தேன்ல அவருது. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லண்டன் போனவுடனே அவர் அங்கே ஹாலிடேக்கு வந்திருந்தார், ஃபேமிலியோட வந்திருந்தார். ஸோ அவரோட பசங்க ஐஸ்வர்யாவும் சௌந்தர்யா பாப்பு மட்டும் 2 பேருமே எனக்கு பயங்கர ராக்கி சிஸ்டர்ஸ் ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அவர் வந்து இங்கே 25th ஆனிவர்சரி, அவரோட ஆனிவர்சரிக்கு இங்கே ஷோ பண்ணுறாரு ஒன்று. ஸோ அவர் என்னை பார்த்துட்டு, இதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு மாஸ்டர் ஆகிட்டு இங்கே வந்து என்ன பண்ணி பிச்சைக்கார மாதிரி இங்கேயே வந்து நிற்கிற அப்படின்னு. இல்லை சார், சந்தோஷம், கிளம்பி வா, வந்து முதல்ல என் ஷோ பண்ணு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு அவர் சொன்ன வாய் மூர்த்தமாக என்னமோ வந்த அப்புறம் கரெக்டாக எல்லாமே எனக்கு அமைஞ்சுது. ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி, இல்லைன்னா ஆக்சுவலாக வர மாதிரி ஐடியாவில் இல்லை, அங்கேயே அப்படியே செட்டில் இல்லைன்னு தான் நினச்சேன். ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் திரும்பி வந்தேன். ரஜினியோட இன்னும் தொடர்பில் இருக்கீங்களா? அப்பப்போ மீட் பண்ணுவேன். ஜிலுமா அவங்கள மீட் பண்ணுவேன். ஜிலுமா தான் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ரஜினி சார் அப்போ அங்கே இருக்கும்போது சில டைம் மீட் பண்ணுவேன். அதுதான். ஒரு நடன இயக்குனராக பணியாற்றிய படங்களில் ஆரம்ப கட்டத்தில், இப்போ நிறைய படம் பண்ணிட்டீங்க, முதல்ல உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தந்த படம் எது? ஃபஸ்ட்டு படமே உயிரோட உயிராகவே சாங்ஸ்லாம் சரியான ஹிட்டு. படம் கொஞ்சம் சரியாக போகலையே தவிர பார்த்த எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கில் ஈவி சத்யநாராயணன் இருக்கிறார், அவருக்கு ஒரு 2-3 சாங் பண்ணேன். அதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு, நல்ல ஹிட் ஆச்சு. ஸோ அதான் சின்சியராக வேலை பார்ப்போம். பெரிய படம் ஹிட் ஆனால் சில டைம் சாங்ஸ் ஹிட் ஆகி படம் ஹிட் ஆகும், சில டைம் படம் ஹிட் ஆனதுனால சாங்ஸ் நம்மளுக்கு பேர் வரும். ஸோ அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு நடந்தது வந்து தீனாவில் தான். தீனா வந்து 2 சாங் பண்ணேன், வத்தி குச்சி பத்திக்காதரும், காதல் வெப்சைட் ஒன்று. அதுவும் அகைன் அஜித். எனக்கு ஒரு லக்கி மேஸ்காட் மாதிரியே அவர் இருந்துகிட்டே இருக்கிறாரு. லக்கி சாம். ஆமாம், லக்கி சாம் மாதிரி. தீனா, அதுக்கப்புறம் தில் பண்ணேன், அதில் எல்லா சாங்கும் பண்ணேன், அதுவும் ஹிட்டு. தூள் பண்ணேன், எல்லா சாங்கும் பண்ணேன், பெரிய ஹிட்டு. ஸோ ரஜினி சார் சொல்லி வந்து அது கரெக்டாக ஒரு படமும் ஹிட்டாகிறது வந்து அவர் அதான், அது ஒரு வாய் முகூர்த்தம், அவரோட பிளெஸிங் தான் சொல்லணும். அஜித் அடிக்கடி சந்திப்பீங்களா? பெருசாக டெய்லி அப்படிலாம் சந்திக்கிறது இல்லை. எப்போ மெசேஜ் பண்ணுவார், இல்லை எப்போது ஃபோனில் பேசுவோம், அப்படி தான் இருக்குதே தவிர டெய்லி மீட் பண்ணுறது என்ன ஏது அப்படி கிடையாது. நான் அவரும் பிஸியாக நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பேசுவோம், ஆனால் அப்பப்போ பேசுவோம். ஒரு நடன உதவியாளராக இருந்த காலகட்டத்திலும் நீங்கள் நடன இயக்குனராக ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்து வியந்த பாடல் காட்சிகள் அப்படின்னு எதை சொல்லலாம்? வேறு மாஸ்டர்கள் பண்ணதில்லை பார்த்து வெஞ்சது நிறைய இருக்குது. நான் ராஜசுந்தரம் பண்ணுற முக்காவாசி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபுதேவா பண்ணுற முக்காவாசி சாங் பிடிக்கும். பிருந்தா அவங்க பண்ணுற சாங்ஸ் பிடிக்கும். கலா மாஸ்டர் பண்ணுற சாங்ஸ் பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் பிரகாஷ் மாஸ்டர், தருண் மாஸ்டர், தாரா மாஸ்டர்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்ஸ். சவுத் இண்டியன் சரோஜ்கான்வாங்க, எவ்வளோ பெரிய ஹிட்ஸ் அவங்க. அதெல்லாம் பார்த்து எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அப்படி தோணும், எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு. இப்போ நம்ம ஆனப்பறம் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அது. எப்படி அதை யோசிச்சு எப்படி பண்ணுறாங்க, எப்படி இந்த ஒரு மூடு இந்த மாதிரி மூமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கலாம் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் ஆனப்புறம் தான் எனக்கும் புரியுது, ஓ இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க அவங்களும் அப்படின்னு. ஸோ நிறைய 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 சாங்ஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அது வந்து நிறைய லெசனும், நிறைய சாங்ஸ் அவங்க பண்ண சாங்ஸ்லாம் நிறைய எனக்கு ஒரு லெசனாக இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய கற்றுக்கிட்டு கூட இருந்திருக்கேன் நான். ஒரு இயக்குனர் பாடல் உங்கள்கிட்ட கொடுத்த உடனே அந்த காட்சி அமைக்கிறதுக்கு எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க? அதுக்கு முதல்ல என்ன மாதிரி எந்த இடத்துல இந்த சாங் வருதுன்னு கேட்பேன். அது டுவேட் சாங்கா, ஆர்டிஸ்டோட கேரக்டர் கிராஃப் என்னன்னு கேட்டுப்பேன். கேட்டுக்கிட்டு அவங்க இப்போ ஃபாரினில் பண்ணுறாங்களா இல்லை எங்கே பண்ணுறாங்களா, செட்டா அவுட்டோரா, அது ஒன்று கேட்டுருவேன். சில டைம் அவங்க ஒன்று சொன்னால் நீங்களே சொல்லுங்கள் எங்கே பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க.
நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் வராத இடத்து எங்கே இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா வேறு ஏதாவது யோசிச்சு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்புறம் கேமராமேன் வந்த உடனே அவங்களோட உட்காந்து பேசி, ஆர்ட் டைரக்டரு, காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கூடயும் உட்காந்து பேசி, ப்ரொடக்ஷன் சைடில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பட்ஜெட் இருக்குது அந்த சாங்கு, நல்ல கிராண்டாக பண்ணலாமா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக வேணுமா, எப்படி வேணும், இல்லை மாஸ்டர் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குது அது கிராண்டாக வேணும், இது கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, இல்லை அப்ராட் போய் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் போய் பண்ணுறது சார். எத்தனை நாட்கள் எடுத்துக்குவீங்க ஒரு நடனம் அமைப்பதற்கு ஒரு பாடலுக்கு? இன்னைக்கு நைட்டுக்கு சொல்லி சாங்கே இல்லாமலாம் சாங் எடுத்திருக்கேன் நான். அப்படியா? பில்லாலாம் அந்த மை நேம் இஸ் பில்லா வந்து ஆக்சுவலாக வெறும் அந்த டிக் 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 மியூசிக்கே இருக்காது, வெறும் இந்த டிக் டிக் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்களே, வெறும் லிரிக் மாத்திரம், பிஜிஎம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் டிக் டிக் டிக். ஏன்னா அப்போ வந்து அவர் ஊரில் இல்லை, ஈவன் ஏதோ ப்ராப்ளத்தில் அவர் ஸ்பெயின் எங்கேயும் இருந்தார். ஸோ செட்டு வேற வெயிட்டிங்கு. ஸோ அதில் சாங் வந்து வெறும் டிக் டிக் அப்படி தான் இருக்கும், மியூசிக் எதுவுமே பிஜிஎம் எதுவுமே இல்லாமல் எடுத்திருக்கேன் அது. அப்புறம் இந்த ஆலுமா டோலுமா ஆக்சுவலாக நான் மலேசியாவிலேருந்து நைட்டு இறங்கி காலையில் செட்டுக்கு போகிறேன். செட்டுக்கு போனோன்னா சுட சுட ஒரு பல்லவி வருது. பல்லவி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, இப்போ இதை வச்சு ஷூட் பண்ணுங்க, இதை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அது அந்த நேரத்தில் இன்னும் பக்குன்னு இருக்கும், என்னடா ஆக போகுதுன்னு. ஸோ சில டைம் அந்த டென்ஷனில் நல்லா வேலை பார்ப்போம் போல இருக்குது, தெரியல. ஆனால் நல்லா அமைஞ்சிருச்சு எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு பாடலுக்கு மிக அதிகமான நேரம் எடுத்துட்டு இருக்கீங்களா கம்போஸ் பண்ணுறதுக்கு? நான் அவ்வளோ நேரம் எடுத்ததே இல்லை சார். இன்ஃபேக்ட் அவர் பிளானிங் பண்ணுறது முதலே, இப்போது அன்னியனில் ரெண்டக்க சாங் பண்ணேன் அவர் சங்கர் சார். அப்போ அவர் கூப்பிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இது மாதிரி அங்கே பெயிண்ட் பண்ண போகிறோம், இத்தனை 80 டான்சர்ஸ், 100 டான்சர்ஸு, பஸ்ஸு, பெயிண்டிங், லாரி, அது இதெல்லாம் சொல்லிட்டாரு. காஸ்டியூம்ஸ் இது இப்படி இருக்க போகுது, இது இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. குற்றாலம் அங்கே அம்பாசடர் அங்கே எடுத்து போயாச்சு. போயிட்ட உடனே டே 1 ஆரம்பிக்கிறோம், ஷூட் பண்ணுறோம். டே 2, டே 3, டே 4, டே 5, 6th டே ஒரு ஹாஃப் டேல சார் சாங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. முடிஞ்சிருச்சு சார் சாங்கு. என்னங்க சொல்கிறீங்க, சுற்றிட்டீங்களா சாங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், எப்படி சார் சுற்றுவேன், என்ன சார் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எப்படி சார் சுற்றுவேன், என் லைஃப் வேறு சார், இது போயிடுமே மாஸ்டர், நான்லாம் 10-15 நாளுக்கு கம்மியாக சாங்கே எடுத்ததில்லை, நீங்கள் டமாலில் முடிச்சிட்டிங்களே எப்படி அப்படின்னாரு. நான் சொன்னேன், சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இது வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு இருக்குதுன்னு லேட் ஆகும், அப்போவே நம்ம 3-4 நாளில் சாங்கை முடிச்சிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இப்படி திரும்பினா இது ரெடியாக இருக்குது, இப்படி திரும்பினா அது ரெடியாக இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை சார். அதுவும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர்கிட்ட, சார் இந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேறு ஏதாவது மாற்றணுமான்னு கேட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் எல்லாமே ரொம்ப ரசித்து, ரொம்ப ஜாலியாக ரசித்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அவருக்கு திடீர்னு இந்த டிங் டோங் டோக் அதுக்கெலாம் நீங்கள் இன்சர்ட்ஸ்லாம் எடுக்க மாட்டீங்களான்னு. சார் இதுக்கு தேவைப்படல சார், நல்லா கிராண்டாக நல்லா இருக்குது சார் அப்படின்னு. சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை சார் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா வரும், சூப்பராக வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பொண்ணு மேரேஜுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்க வெப்சைட் எங்கேயே பார்த்தேன், லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு சாங் எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள், அது ஒரு பெரிய விஷயம், அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய சான்ஸ் இல்லை, அது மாதிரி சான்ஸ் நான் மாஸ்டர் ஆனப்புறம் அவரை மீட் பண்ணுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், முடியவே முடியலை. அப்புறம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அமைஞ்சு இந்த மாதிரி தான் அவரை மீட் பண்ணும் போல இருக்குது. ஸோ அப்படி அமைஞ்சது தான் அது. அமைஞ்சது அது பெரிய ஹிட், அந்த இயர்லேயே பெஸ்ட் சாங்னு ஏதோ அவார்டு வாங்கிச்சது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது. சங்கரை பொறுத்த வரைக்கும் பாடல் காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்குறதுல மிகப்பெரிய பெயர் பெற்றவர். மற்ற இயக்குனரோட பணியாற்றியதுக்கும் அவரோட பணியாற்றியதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? வித்தியாசம்னு இல்லை, இப்போ அவர் வந்து எப்பவுமே அவர் ஆல்ரெடி பேர் வாங்கிட்டார், கிராண்டியரு பெருசாக எல்லாம் அவருக்கு வந்து லார்ஜர் தன் லைஃப் தான் வேணும், பண்ணால் அப்படி பிரம்மாண்டம் ஆடியன்ஸை வந்து பிரமிக்க வச்சிடணுன்ற மாதிரி தான் அவர் பண்ணுவார். மற்ற டைரக்டர்ஸும் அது பண்ணுவாங்க, பட் அவங்க பட்ஜெட்டை பொறுத்து தானே. இப்போ தானே பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் வருது. முதல்லலாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட் இருக்கும், இவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த செட்டுக்குள்ளே, இல்லை இவ்வளோ டான்ஸஸ் வச்சுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களோட க்ரியேட்டிவ் சைடில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் அமையிறது, எப்படி அமையிறது தான். இப்போ பார்த்தா 500 டான்ஸர்ன்றாங்க, 1000 டான்ஸர்ன்றாங்க. இப்போது பட்ஜெட் இருக்கும்போது க்ரியேட்டிவ் சைடில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. பட்ஜெட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அது ஸ்கேல் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுது, பெருசாகிடுது. 1500 நடன கலைஞரில் பயன்படுத்துகிறாங்க, அது சரியான உத்தியா? ஏன்னா எங்கே ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அத்தனை பேரையும்? அது நம்ம பிரித்து பண்ணால் தான் அது கரெக்டு. ஒரே இடத்துல வச்சு பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணிக்கைக்கு வேணால் உதவுமே தவிர. ஆமாம், அது நீங்கள் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் பண்ணுறீங்க, பெருசாக
பெரிய ஏரியாவில் பண்ணுறோம். ஒரு 500 ஒரு 300 பேர் தெரியறதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே ஃப்ரேமில் போச்சுன்னா அதுக்கு மேலே தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் வகை வகையாக பண்ணுறீங்க. வேறு வேறு காஸ்டியூம், இந்த குரூப்புக்கு ஒரு காஸ்டியூம், இந்த குரூப்புக்கு ஒரு காஸ்டியூம், இங்கேருந்து நீங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக யூஸ் ஆகும். பட் ஒரே இடத்துல வச்சு ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு எல்லாரும் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நம்ம விக்ரமோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அவர் ஒரு நல்ல டான்ஸர். எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? தரணி ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்டு. அதனால் அவர் தில் தான் ஃபஸ்ட்டு நான் விக்ரம் அவரோட வேலை பார்க்குறேன். அப்போவே அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே ஜெயிச்சிடணுன்றது ஒன்று இருக்குல்ல. தரணிக்கும் அவருக்கும் அப்படி தான், விக்ரமுக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். வின் பண்ணிடணும். அது இல்லாமல் 5 சாங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடணும், ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வித்யாசாகர் சார் வர தெரிக்க விட்டார். சாங்ஸ் சரியான சாங்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்சு ஒரு மாதிரி. ஸோ அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் ஃபுல்லாக வேலை பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் அவர் எக்ஸ்பிரஷனோ அவரோட அந்த அந்த ஒரு நேர்த்தி இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த எவ்வளோ லெவலில் வேணுமோ அவ்வளோ லெவலில் கொடுப்பாரு. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கம்மியாக இருக்காது. கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கொடுப்பாரு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் எனக்கு. அதெல்லாம் அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் நான் வந்து ஹிட் கொடுத்து இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கிறேன்னா, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வேலை பார்த்த நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம அவங்களோட இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அவங்க மூலமாக தான் நம்மளோட கொரியோகிராஃபி தெரிய போகுது. கரெக்ட் இல்லையா? ஸோ அவங்க அதை எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்மளுக்கு பேர் வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. அவர் ஹீஸ் அ சூப்பர் டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஃபினாமினல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தெரிக்க விட்டுருவார். சூப்பராக இருக்கும். அந்த பாடல்களை பார்த்தபோது தரணி, விக்ரம் எல்லாருடைய எக்ஸ்பிரஷன் என்னவா இருந்தது? எல்லாம் என்ன எக்ஸ்டாட்டிக்காக இருந்தாங்க. அப்படியே மச்சா செம மச்சா சூப்பராக தெரிக்க விட்டாங்க. அவ்வளோதான். படம் ஹிட் ஆன அப்புறம் ஒரே பார்ட்டி தான். என்ன கண்ணு மண்ணு தெரில எல்லாருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த அந்த ஏக்கம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். ஆமாம். அது அந்த ஒரு வெயிட் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் ஆன அப்புறம் அது எப்படி போகுது, ஐயோ போதா என்ன தேட்டரில் ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஒரே விசில் கிளாப்ஸு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாட்டார். தரணி எஸ்பெஷலி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பண்ணிடணும், நம்ம வெற்றி பெற்றணுன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஒரு சில ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மூமெண்ட்டோட கம்மியாக பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில ஆர்டிஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி 100 மடங்கு மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த மாதிரி நம்ம சொல்கிற மூமெண்ட்டு சில பேருக்கு வந்து சில வீக்னஸ் இருக்கலாம். சில பேருக்கு கால் வந்து அந்தளவுக்கு மூவ் ஆகுது. பட் கையில் நல்லா பண்ணுவாங்க. இல்லை ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுவாங்க பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் அது. ஸ்ரீதேவி அவங்களோடலாம் வேலை பார்த்துருக்கேன். நம்ம பண்ண மூமெண்ட் அவங்க பண்ணாங்க அப்படி இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். அப்படியா? அப்பாப்பா. அதுவும் அங்கே உட்காந்து மேக்கப் தான் போட்டிருப்பாங்க. மூமெண்ட் கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி மேக்கப் போட்டு அப்படியே ரெடி வரேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. அப்படியே ஒரு சுவிட்சை தட்டி விட்ட மாதிரி டமால்னு மாறிடுவாங்க. அப்படியே மாறி அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா மொத்த செட்டே கிளாப் பண்ணோம். அப்படியே அவ்வளோ ஃபினாமினலாக அப்படியே ஒரு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். அதே சமயம் சில பேருக்கு இப்போ எல்லாருமே எல்லா விதத்துலையுமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பெட்டராக இருக்கும் அப்படின்றது. சில பேருக்கு டான்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் சார். அது வந்து ஒன்றும் அதை வந்து பெருசாக நம்ம ஸோ அது முதலே ப்ரிப்பேர் ஆகிடுவோம். நம்ம இவ்வளோ இந்த ரேஞ்ச் வரும், இதோட கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா இப்போ இருக்கிறதையே அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பண்ணணும். அதுதான் எனக்கு மெயின். ஏன்னா அது ஃபேஸில் தெரிஞ்சிருச்சுன்னா அதுவே தப்பாயிடும். அது ஏன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆடியன்ஸ் வந்து முதல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து ஹீரோட ஃபேஸ் மேலே தான் இருக்கும். கரெக்ட். அது டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுனாலே தப்பாக இருக்கும். ஸோ அதில் நான் ரொம்ப குறிப்பாக கவனிச்சு தான் பண்ணுறது. அதெல்லாம் ஸ்ரீதேவி மாதிரி உங்களை ஆச்சரியப்படுத்திய வேறு நடிகைகள்னால் யாரெல்லாம் சொல்கிறீங்க? நிறைய பேர். இப்போ சிம்ரன் இருக்காங்க, ஜோதிகா இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சிம்ரன் ஜோதிகா ஸ்டைல் என்ன வித்தியாசம்? ஜோதிகா மோர் அவங்க ஃபேஸ்லேயே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். சிம்ரன்னா அவங்க அதான் சொல்கிறேன், அந்த அளந்து வச்சு இந்த டெக்னிக் இப்போ எப்படி விக்ரம் வந்து பர்ஃபெக்டாக என்ன அந்த எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அது மாதிரி அது ஆடுறது வந்து இந்த லெவலில் தான் போகும். இடுப்புனா அந்த ஒரு ½ ஃபீட்டு தான் போகும்னா ½ ஃபீட்டு தான் போகும். டெக்னிக்கலி அவ்வளோ அதனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் ஓவராக போயிடுச்சுன்னா அது அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது சார். நம்ம வந்து கை ஆடும்போது கால் எந்த லெவலில் முன்னாடி போகணும் அதெல்லாம் இருக்குது.
ஸோ அந்த 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 அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்ககிட்ட, சிம்ரன் கிட்ட. சூப்பர், சச் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். அது இல்லாமல் ஷீ லவ்ஸ் டான்ஸிங். ஸோ அது அப்படி அவங்க ஜோதிகா வந்து ஃபுல் எக்ஸ்பிரஷனில் தெறிக்க விட்டுருவாங்க. நல்லாவும் ஆடுவாங்க, அது மாதிரி சூப்பராகவும் ஆடுவாங்க. அதே சமயம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஷனில் தெறிக்க விட்டுருவாங்க அவங்க. நீங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளில் பணியாற்றிருக்கீங்க. இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், நிறைய கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஒன்றா ஆகிட்டு வர மாதிரி வருது. முதல்ல தெலுங்கில் கொஞ்சம் லவுடாக இருக்கும் எல்லாமே. ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இந்த கலர்ஸு, பெரிய செட்டு. தெலுங்கில் எக்கச்சக்க சாங்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு தடவை ஒரு பவன் கல்யாண் படத்துக்கு போகிறேன் செட்டு பார்க்குறதுக்கு. இந்த ராமோஜி ராவில் இருக்கிறதுலையே பெரிய செட்டு. அதில் ஹியூஜாக ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு மஸ்ட் லொக்கேஷன் பார்த்துருங்க அப்படின்னா போய் பார்த்தோன்னா ஓகேங்க, ரெடி, ஓகே ஓகே பண்ணிடலாம், சாங் பண்ணிடலாம். இருங்க, எங்கே போகிறீங்க, ஏங்க இன்னும் 2 செட் இருக்குது. இன்னும் 2 செட்டா அப்படின்னு போனால் அதே மாதிரி பெரிய பெரிய செட்டு, இன்னும் 2 செட்டு, இன்னொரு செட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோன்னு வேற சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆகிடுதுல. இவ்வளோ செலவழிச்சு பண்ணுறாங்க, பக்குன்னு ஆகி போச்சு. எப்பா சரின்னு தெலுங்கு அந்த மாதிரி. மலையாளம் உங்களுக்கு தெரியும், வெரி நார்மல், நேச்சுரலாக அவங்க ரியாலிட்டியோட ஒன்றி இருக்கிறது தான் மலையாளத்தில் பிடிக்கும். கொஞ்சம் ஆஃபாக போகலாமே தவிர அது மாதிரி. கன்னடமும் கொஞ்சம் தமிழ் தெலுங்கு மிக்ஸ் மாதிரி தான் கன்னடம். அங்கேயும் சாங்ஸுக்கு நல்லது இருக்குது. ஹிந்தி வந்து ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப கிளாஸியாக அந்த லோக்கலாக இருக்கிறது. இப்போ தான் அவங்களுக்கு அது புரியுது அது லோக்கல். ஏன்னா கொஞ்சம் அப் நார்த் ரொம்ப பீகார் அந்த பக்கம்லாம் போனால் அவங்களுக்கு நல்ல லோக்கலாக ஆடுறது தான் பிடிக்கும். பட் நடுவில் கொஞ்சம் ஹிந்தி என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாரினில் இருக்கிற நிறையா இப்போ இந்தியன்ஸ் நிறைய பேர் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடுறாங்களே, அவங்களுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கிளாஸியாச்சு, அவ்வளோதான். தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியல. ஹிந்தியில் உங்களுக்கு எந்த நடன மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சரோஜ்கான், அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு சாங் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபராகானையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக ஃபராகானும் சரோஜ்கான் யாரும் என்ன அசிஸ்டண்ட்டாக கேட்டாங்க ஆக்சுவலாக, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. என்னால் அப்போது ஏன்னா நம்ம ரொம்ப சின்சியர், பிரகாஷ் மாஸ்டர் தான் சின்சியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. ஸோ ஃபராகான், சரோஜ்கான், இப்போது அப்போ அதுக்கப்புறம் ரெமோ, கணேஷ் ஆச்சாரியா நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க விதத்தில் ஒரு யூனிக்கான ஸ்டைல் வச்சுருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் கிவன் ஹிட்ஸ். அண்ட் எல்லாருமே நல்ல திறமைசாலிகள். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர் வந்து விஜய். அதே மாதிரி நடனத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய பேர் வாங்கியிருக்காரு. அவரோட பணியாற்றி அனுபவத்தை சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மாண்புமிகு மாணவன்ற ஒரு படத்தில் நடிச்சிங்க. ஆமாம். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக குவைட்டாக இருப்பார். மற்றபடி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியான ஜோவியலாக இருப்பார். திருப்பாச்சி ஓப்பனிங் சாங் பண்ணேன் ஒன்று, அது அப்புறம் ஆதின்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் அழகிய தமிழ் மகன் இது மாதிரி பண்ணேன். ஸோ அவரும் அது மாதிரி தான். என்ன ரிஹர்சல் அப்படியே பார்ப்பாரு, ஓகே டேக் அப்படின்வார். அவ்வளோ அவர் பயங்கர ஆசானா. ஹீ லவ்ஸ் டான்ஸிங், அது எனக்கு நல்லா தெரியும். நடனம் ஆடணுன்னா அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். சாங்னா ஹாப்பியாக இருப்பார் அவர். ஸோ அண்டு அவரும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பார், இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்பார். விஜய் சாங் கிடச்சிச்சுன்னா டான்ஸ் மாஸ்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா பேர் வாங்கிடலாம், நல்லா ஆட வச்சு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. ஸோ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் சூப்பர் பெர்ஃபார்மர். உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்களை படமாக்க ரொம்ப பிடிக்கும்? மென்மையான காதல் பாட்டுகளா, இல்லை மிக ஆடம்பரமான இது போன்ற குத்து பாட்டுகளா? எது கல்யாணுடைய சாய்ஸ்? அப்படி கிடையாது சார். ஆக்சுவலாக டூயட் சாங் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு எல்லா விதமான சாங் பண்ணணுன்னா சார் வெரைட்டி. ஏன்னா முதல்ல சிங்கிள் கார்ட் தில் துல்லா எல்லா வகையான சாங்கும் இருக்கும். பட் எல்லா சாங்கும் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் வெங்கட் பிரபு கூடயே வேலை பார்க்குறேன், விஷ்ணுவர்தன் கூடயே வேலை பார்க்குறேன், செல்வராகவன் கூடயே வேலை பார்க்குறேன். செல்வராகவனோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் சீன் மாதிரி இருக்கும், ரொம்ப அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், அந்த கதையே அந்த பாடல் மூலமாக மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா விதமான சாங்ஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஒரே மாதிரி டெய்லி இட்லி சாப்பிட்டு இருந்தால் போர் தானே அடிக்கும். அது மாதிரி தான் வகை வகையாக சாங்ஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும்ல, கீப் ஆர் இன்ட்ரெஸ்ட் கோயிங். செல்வராகவன், தனுஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் படத்துலேருந்தே நீங்கள் அவங்களோட பணியாற்றுறீங்க, பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அந்த சகோதரர்களோட பணியாற்றிய அனுபவம் இன்னி வரைக்கும் எப்படி இருக்கு? அது மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண சாங் வந்து தொட்டு தொட்டு போகும் திருடல்னு நினைக்கிறேன். ஸோ அது எடுத்த உடனே அவர் தனுஷ் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அவரை.
பாடல் காட்சியில் படமாக்குறதுல இன்னொரு முக்கியமான இயக்குனர் பாரதி ராஜா. அவரோடவும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவரோட பணியாற்றியது எப்படி இருக்கு? மானூத்து மந்தையிலன்னு ஒரு சாங் இருக்குது. நம்ம ராதிகா கிழக்கச்சிமையில் கிழக்கச்சிமையில ஒரு சோலோ ஆடி இருக்கு. அந்த மானூத்து மந்தையில ஆடுவேன்னா பெரும்பாலும் இந்த நடன ஷோக்களில் யார் ஜட்ஜாக வரீங்களோ அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது இல்லை, அவங்க சொல்கிற முடிவு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அது உண்மையா? எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வரைக்கும் அப்படி இருந்ததே கிடையாது. ஆடுறவங்க வந்து எல்லாருமே ஒரு 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 ரொம்ப இந்த இதில் ஜெயிச்சு நம்ம பெரிய ஆள மாட்டோமான்னு ஒரு இதில் தான் வருவாங்க. நிஜமான டேலண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க முடியும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.